ஏண்டா உங்களுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் உரைக்காத? உரைக்காது. ரைஸ் தானே சாப்பிட்றீங்க இல்ல வேற ஏதாவது சாப்பிட்றீங்களா? நான்சென்ஸ். இங்க இருந்த சொல்றேன்டா. டேய் அவன் காதுல என்னடா ஓதுற? கொன்னே போடுவேன். பில்டிங் கட்டுறது என்ன பொம்பளை பிள்ளைகளுக்கு சடை போட்டு விடுற மாதிரி பிரிச்சு பிரிச்சு கட்டுறது நினைக்கிறீங்களா? ஸ்ட்ராங் பில்டிங் பிரிக்காம கட்டணும். கோடிக்கணக்கில் செலவு பண்ணி கட்டிக்கிட்டு இருக்கோம். இங்க ஒருத்தன் எவனாவது ஒரு மூட்டை சிமுண்ட கூட லவட்டிக்கிட்டு போனாலும் பழி ஏன் மேலதான் விழுகும். ஏன்னா ஏன் நிலைமை அப்படி. இங்க பாருங்க, எந்த இலவ பண்ணாலும் இங்கே பண்ணி தொலையுங்கள். எந்த கருவாட்டுக்காரி இங்க வந்து ஆடுறேங்கறா? கருவாட்டுக்காரியா? ஆமா. ஏண்டா உங்க முகரக்கட்டைக்கு கருவாட்டுக்காரி கேக்குதா? மாமா, கருவாட்டுக்காரிங்கிறதுக்கா கேவலமா பேசாத. ஒரு வாட்டி நீ வந்து பாரு, வாழ்க்கை பூரா வாசம் உண்மையிலதான் வீசும். ஏண்டா நாட்ட முடிச்ச பயல்களா, உங்களோட எண்ணெய் சேர்த்துட்டீங்களா? நான் நாடாண்ட பரம்பரை. ஏதோ என் போதாத காலம் உங்களோட மாரடிக்க வேண்டியது. உங்களெல்லாம் என்ன சொல்லியும் திருத்த முடியாது. எக்கேடு கட்டு போங்க. வேலைக்கு ஆளுக வர்ற நேரமாச்சு, புரிஞ்சதா? சும்மா ஊரக்காத்த கற்பனஞ்சாமி மாதிரி டெம்பரா நிக்காம குனிஞ்சு வளைஞ்சு பூசுங்க. என்னைக்கு கொண்டு வந்து 7:30 இழுக்க போறாங்கன்னே தெரியல. இன்னைக்கு தான் என் பென்ஸ் கரெக்ட் ஆயிட்டு வந்து. வண்டி பாட்டு எல்லாம் இறங்கி கீழே வாங்க. டேய் கழிச்சுறா பாத்து இறங்குங்கடி. உங்களெல்லாம் வச்சு நான் கட்டடம் கட்டக்குள்ளே ஆயுசு முடிஞ்சிடும். ஏன்னா வேலுச்சாமி பொம்பளை முன்னாடியே நின்னுக்கிட்டு சீக்கிரம் வர மாட்டேன். இறங்கி வாங்க. என்ன காலையில டீ காபி டிஃபன் எல்லாம் முடிஞ்சா இனிமேல் தானா? சாப்பிட்டீங்கல்ல, கிளம்புங்க. விறுவிறு வேலையை பார்க்கணும். எதுக்கு அந்த பிள்ளை மட்டும் தனியா நின்னுக்கிட்டு இருக்கே? என்ன பாப்பா பக்கு பக்குன்னு முழிச்சுக்கிட்டு இருக்க? ஒன்னும் கவலைப்படாத. கண்ணு பார்த்துச்சுன்னா கையை வேலை செய்யணும், புரியுதா? ஒரு 2-3 நாளைக்கு தண்ணியை மட்டும் குடிச்சு ட்ரம்ல ஊத்து. அடுத்த 6 மாசத்துல பில்டிங்கே கட்டிடலாம். என்ன ஏன் கிளவிகளா? நேத்து பார்த்த சீரியலை பத்தியே பேசிக்கிட்டு இருக்குது. கொண்டு வந்து படத்தை கொடுங்க. நீ போய் வாங்கிக்கிறியா இல்ல குடும்பம் ஓடி போய் நான் வாங்கிட்டு வரேன்? நானே போய் வாங்கிக்கிறேன். மேஸ்திரிக்கு புதுசா ஒண்ணு பாத்துட கூடாது. உடனே ஹீரோ நினைப்பு வந்துரும். பாத்துக்கிட்டே இருங்கடி. அடுத்த தீபாவளிக்கு நான் ஹீரோவா நடிச்ச படம் ரிலீஸ் ஆக போகுது. வாங்கடி, அது ஒண்ணுதான் குறைச்ச. ஐயோ, இந்த மேஸ்திரி வேலை பாக்குறதுக்கு எங்கேயாவது போய் பண்ணி குட்டி மேய்க்கலாம். டேய், காலையில எல்லாத்தையும் ஒன்னா தானே வர சொன்னேன். அவளை மட்டும் தனியா விட்டுட்டு வந்திருக்கீங்க. அவ புதுசு இல்லையா? ஆமாயா, நாங்களும் புதுசா இருந்துதான் பழசா இருக்கிறோம். கவர்ச்சி கண்ணி நம்பிதா காலங்கத்தால என்ன பேசுறா வர கொன்றுவேன். இவ எங்கேயா போய் தொலைஞ்சா? மேஸ்திரி வேற திட்ட போறாரு. லேட் ஆயிடுச்சு. யோ மாமா, நீ தேடிட்டு இருக்க பொண்ணு வருது பாரு. எங்க? வா வா வா. ஏன் மாமா இப்படி பறக்குற? அப்படி என்னதான் அவகிட்ட புதுசா பாத்துக்கிட்ட? எல்லா பொண்ணுங்களும் இவள மாதிரி ஆயிட முடியுமா? ஏமா என்ன வேலை நேரத்துல நீ பாட்டுக்கு கால் கெடுக்க நடந்து போயிட்டு வர? எங்கடா போயிட்டு வர? சாமி கும்பிட்டுட்டு வந்தேங்க. ஏ ராசி கன்னி ராசி, எனக்கு அடுத்த தடவை அர்ச்சனை பண்ணிரு. எடுத்துக்கோங்க. என்ன பிரசாதமா? பிரமாதம். என்கிட்ட சொல்லியிருந்தேன்னா நானே கால் டாக்ஸி பிடிச்சி உன்னை அனுப்பிச்சு வச்சிருக்கேன். போ போ ஏறிக்க. டேய் ஒதுங்கடா, குளிக்காம பாப்பா அழுக்காயிர போகுது. உங்களுக்கு தனியா சொல்லுவாங்களா? ஏறுங்கடா வண்டியில. ஏமா இவ்வளவு நேரம் டென்ஷனாவே பேசிட்டு இருந்த, இப்ப மட்டும் சிரிச்சுக்கிட்டே பேசுற? டேய், டென்ஷனாவே இருந்தா உடம்புக்கு பிரஷர். ஓஹோ, சிரிச்சுக்கிட்டே இருந்தா உடலுக்கு பிளஷர். ஏறுங்க. வர்ற இந்த ஆம்பளை பயல்களை பார்த்தாலே எரிச்சலா வருது. இப்ப போறது கட்டட வேலை இல்ல, கம்பெனி வேலை. இடையில காப்பி குடிக்கணும், பச்சி திங்கணும்னு வண்டியை நிப்பாட்ட சொன்னீங்கன்னா கொன்றுவேன். போனோன்னா சிம்ட்டு தான் வாயில பூசுங்க. ஐயா, இன்னைக்கு உங்க ராசிக்கு தொட்டதெல்லாம் பொன்னாகும்னு பேப்பர்ல போட்டுருக்கியா? என்னடா எல்லா பேரும் வந்திருக்காங்க? கையே இருக்குதுன்னு ஆளே கணுங்க. அதோ வந்துட்டாரு. கால் பூசிக்கு பெறுவாங்களா இவங்க? சார் வணக்கம் சார், வாங்க வாங்க. நம்ம சாமி வந்துட்டாங்களா? என்னையா டெண்டர் ஓப்பன் ஆயிருச்சா? இன்னும் இல்லை சார், இனிமேதான். வேற ஏதாவது நியூஸ் கிடைச்சிருக்காயா? நீங்க கவலையே படாதீங்க, எனக்கு நல்லா தெரியும் இந்த டெண்டர் உங்களுக்கு தான். இந்த கமிஷனை மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணீங்கன்னா மத்தவனை காட்டல 1% சேர்த்தே விடுவோம்யா. அது போதும் சார், எனக்கு சந்தோஷமா இரு. இல்லையா எல்லா அலைக்கும் வந்துட்டானுங்க போல இருக்கு. எவன் வந்தா என்ன, உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கு. ஐயா இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த எம்பி மீசியை முறுக்கிட்டே பேசுவானே, அவனுக்கு கம்பி கூட சிக்க கூடாது. பாத்துக்கங்க. இந்த டெண்டர் மதிவிதா பில்டர்ஸ் ஒதுக்கப்படுகிறது. எல்லாம் லஞ்சம் கொடுத்து வாங்கிருக்கான ஐயா. ஒன்னும் கவலைப்படாதீங்க. இந்த டெண்டர் போனா போகுது, அடுத்த டெண்டர்ல அவன மண்ணை கவ வைப்போம். பாப்போம் பாப்போம் என்ன நடக்குதுன்னு பாப்போம். அப்புறம் என்ன? வணக்கம் விரும்மாண்டி. பேசுவதை மீறி யாராவது இந்த டெண்டரை எடுக்க முடியுமா? எல்லாம் தெரிஞ்சுதானே வரோம், வேற வழி. ஏண்டா
உன் தகுதிக்கே கவர்மெண்ட்ல ஆள் இருக்கும்போது என் தகுதிக்கு கவர்மெண்ட் என் கையிலடா. இந்த ஜென்மத்துல என்ன மீறி இந்த மாவட்டத்துல ஒரு வேலை எடுக்க முடியாதுடா நீ. ஆணவத்துல ஆடாதடா. நீ நான் ஒரே லெவல் தான்டா படிச்சிருக்கான். 5வது கூட தாண்டல, IAS படிச்ச மாதிரியே பேசுறான் பாரு. அந்தஸ்துலையும் பணத்திலையும் 2 பேரும் ஒரே லெவல் தான்டா இருக்கான். ஆனா ஆளுகளை வளைக்கிறதுல உங்க கூட என்னால ஜெயிக்க முடியல. அது ஒன்ன மட்டும் வச்சு நீ ஜெயிச்சுக்கிட்டே இருக்க. அப்படியே போவிட மாட்டேன்டா. என்னைக்காவது ஒரு நாள் உன்னை மண்ணக்கவ வைக்கல நான் விரும்பாண்டிலடா. எப்பவும் நீ எனக்கு ஆண்டிதான்டா. இதுல சவால் வர மீசையெல்லாம் முறுக்கி ஒன்னும் பிரயோசனத்துக்கு ஆகாது. நீ வாயமுறா. நல்லா தான் இருக்கு. கேஸ் எதுவும் சரியில்லையா? மூடி இருக்கா? பீச்சுக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் குளியல போடுறோம். அப்புறம் மாயாஜாலுக்கு போயிட்டு ஜாலியா படம் பார்க்கணும். போய் இந்த படம் பார்க்க வர போறோம். காயின சூடு ஏத்திட்டு இருக்கான். டேய், காலையில இருந்து எல்லா பையலும் சேர்ந்து ஒரு ரூம்ல தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? ஏண்டா உங்க சல்லித்தனத்துக்கு ஒரு அளவே இல்லாம போச்சு. ஏன் இப்படி அக்கப்புறம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு அந்த அச்சுவை எப்படியாவது வேலையை விட்டு தூக்கணும். இவங்களோட பழகிறது நம்மளுக்கு தான் சில நேரம் ஏடா கூடமா தோணுது. ஹாய் சுனு, கரெக்டா லைன்ல வருது. ஹலோ, சொல்லு. 6 நாள் ஆச்சா? மறந்தே போச்சு. இன்னைக்கு சாயந்தரம் கரெக்டா கண்டிஷனா வண்டி வந்து சேர்ந்து ராத்திரிக்குள்ள செட்டில் பண்ணிடலாம். ரெடியர். என்ன மாமா ஒரே ஏடா கூடம் தானா? பையன் உள்ள கரெக்டா கண்டுபிடிக்குது பாரு. டேய், இது பழைய ஆர்டர்டா. இன்னைக்கு தான் டெலிவரி கொடுக்கணும். புரியுது புரியுது. போய் நல்லா டெலிவரி பண்ணுவாமா. அடச்சி கலவையில் ஊத்துறா. டேய், சிமெண்ட செவுத்துல போடுறான், மண்டையில போடுறான் பாரு. மேஸ்திரி சின்னம்மா கூப்பிடுறாங்க. தம்பிகளா, சின்னம்மா வந்துட்டாங்கப்பா. கொஞ்சம் சீரியஸா வேலை பார்த்து தொலைங்கப்பா. சின்னம்மாளுக்கெல்லாம் உங்களை சுத்தமா பிடிக்காது. ஏதோ நான் தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். வண்டூர் டம்பளை மாதிரி உருண்டு வர்றான் பாரு. வாங்கம்மா வாங்க. என்ன அங்கிள் வேலை எல்லாம் எப்படி நடந்துட்டு இருக்கு? பாரு வர பெர்ஃபெக்ட்டா நடந்துக்கிட்டு இருக்குமா? வந்துட்டாங்கடா இட்ல பேசி. வாங்க வாங்க. தெரியாம என்ன தெரியாம? ஏண்டா திருந்தவே மாட்டியாடா? போட்டோன்னு பாரு. ஏண்டா இது என்ன பொருள் காட்சியா? கையிலேயே கழுத்து கீழே விடுற. இருக்கிற வேலையெல்லாம் இன்னைக்கு என்னடா சுத்தமா கையிலேயே கழுத்தி மண்டையில போடுற? இங்க வாங்க. குத்து நினைப்பா. நீதானம்மா கைது போடுன்னு சொன்ன. அங்கிள் இவனுங்க எல்லாம் வேலைக்கு வைக்காதீங்கன்னு எத்தனை தடவை சொல்றது? நீ வேணா வச்சுக்கயா? கவுண்டர். ஏய் நீங்க நம்ம வேலைக்கு போச்சு. அப்பா இவன் இன்ஜினியர் லெவல்ல ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. மேடம், நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டார். அம்மா 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 அம்மா, இவங்க எல்லாம் ஒரு ஆளுன்னு இவங்க கூட எல்லாம் நீங்க பேசலாமா? இதை விட்டுட்டு முடிஞ்ச வேலையெல்லாம் எப்படி இருக்குன்னு வாட்ச் பண்ணுங்க, டச் பண்ணி பாருங்க. என்ன டைட்டா டச் பண்றாங்க? யார் இது பூசினது? ஒரு மட்டமே இல்லாம இருக்கு. ஐயோ, ஆகாத உண்டாக்கி கைப்பட்டாலும் கால் பட்டாலும் என்ன பண்றது? சமாளிப்போம். அப்பம்மா அவங்க அவசரத்துல பூசிப்பாங்க. இப்ப பாருங்க. டேய், நான் சொன்னீங்களா? என்னடா செவுத்த மேடு மல்லமா பூசிருக்கீங்க? அம்மாவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லையாம்டா? நாங்க ஒழுங்கா தான் பூசிருக்கோம். உங்க அம்மா போய் கண்டக்டரை பார்க்க சொல்லு. ஏய், என்ன நக்கலா? நாய் மாதிரி பிச்சை எடுக்க வச்சிரும் பாத்துக்கோ. நன்றி உள்ள பிராணி. நாங்களும் அப்படிதான். சின்னம்மாவுக்கு பிடிக்கலங்குது, ஆனா பேசிக்கிட்டே இருக்கு. இது எதுல போய் முடிய போதா? அவங்க நான் எஜுகேட்டட் ஃபெல்லோஸ்மா. இவங்க பூரா பயகல மரியாதை கட்ட பயகமா. இன்னும் 4 மாசத்துல வேலை முடியட்டும். இவங்க எவ்வளவு பெரிய திறமைக்காரனா இருந்தாலும் நானும் உங்க அப்பாவும் சேர்ந்து அடிச்சு பத்தி விட்டுறோம். அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதை நினைச்சு என் மேல நீங்க கோவப்படக்கூடாது. அவ்வளவுதான். அதுக்காக அவனுங்க என்ன பண்ணாலும் பொறுத்துட்டு போக சொல்றீங்களா? என்னமா செய்யுது? சீக்கிரம் தண்ணியை ஊத்திட்டு போ. ஏன் முருகேஸ்வரி, சீக்கிரம் வா. நடையப்பாரு. ஆமா, இந்த பொண்ணு யாரு? புதுசா இருக்கு. இது வரைக்கும் நான் இங்க பார்த்ததே இல்லையே. புது அப்பாயின்மெண்ட்மா. இப்பதான் சேர்ந்து 2 நாள் ஆகுது. ஓ, உன் பேர் என்ன? கேக்குறல்ல. அஞ்சம்மா. எந்த ஊர் தானா? வெளியூர். அப்பா அம்மா எல்லாம் எங்க இருக்காங்க? அப்பா அம்மாவெல்லாம் இல்லம்மா. பாவம், ஒரு விபத்துல எல்லா பேரும் போய் சேர்ந்துட்டாங்க.
கட்டினவட்ட போனா இதெல்லாம் தேவையே இல்லை. என்ன பண்றது? சரி, கவர்மெண்ட் அட்வைஸர் நம்மளாவது ஃபாலோ பண்ணுவோம். மன்மத லீலையை வென்றார் உண்டோ? கட்டி போடிடா கண்ணால கண்டபடி கட்டி போடிடா. சூப்பர். ராணி, யாரு? நான் தான் பெரிய மேஸ்திரி. ஐயோ, துறை. வாயா சீக்கிரம் வா. நான் பார்த்து தொலைக்க போறான் என் தங்கம். சீக்கிரம் வா. ஐயோ, கதை வேற கொன்றுச்சே. அடிக்கடி திறந்தா அப்படித்தான். என்ன துறைய ஒரு வாரமா வீட்டு பக்கம் ஆளைய காணோம். புதுசா ஏதோ சிரிக்கி சிக்கிட்டால என்ன? உங்க 2 பேரையும் வச்சுக்கிட்டு நான் படுற பாடே போதும். இதுல இன்னொரு சிரிக்கி வேறையா? இந்தா போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணு. போ. என்னையா கவர் வெயிட்டா இருக்கு? எல்லாம் அப்படித்தான். ஏய் சீக்கிரம் வா. சரி, என்ன குழம்பு வச்ச? எல்லாம் உங்களுக்கு பிடிச்சதுதான். கோழி குழம்பு வச்சிருக்கேன். கோழி குழம்பா? சேவல் சாப்பிடுறதுக்கு ஆசையா இருக்கு. உன்னை பார்க்க வரணும்னாலே ஒரு 7-8 கடை ஏறி இறங்க வேண்டியிருக்கு. ஆனா அழுப்பே தெரியல. என் மேல உங்களுக்கு அவ்வளவு ஆசை. ஆமா, அதே நேரத்தை வீணாக்க வேணாம். பாய போடு, பல்ட்டி அடிக்கிறேன். ஒரு நிமிஷம். என்ன அது? மேஸ்திரியால ஒண்ணுக்கு மேல. உங்க தான் எனக்கு நல்லா தெரியுங்க. ஏங்க வாணிராணி சீரியல்ல ராதிகா போட்ட ரெட்டை விட செயின் மாதிரி தானே உங்களை கேட்டேன். பாவி, எந்த நேரம் பார்த்து கரெக்டா கேக்குறா பாரு. ஆம்பளைங்க வீக்னஸ கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்காளுங்க. இங்கதான் இருக்கு. இவனா? இவனுக்குலாம் எவன்டா சப்பாரி தச்சு கொடுக்கறது? நானும் செய்வேன். அக்னி நட்சத்திரம் கார்த்திகை பிரபுன்னு நினைப்பு. உடம்பு பூரா எலும்பா இருக்கு. இவன் போடுற போட்ட பாரு. டேய் அண்ணா அண்ணனுக்கு ஒரு டீ போறான். போட்டோண்ணா. டீக்கு காசு இருக்கான்னு கேட்டுக்கடா. இதுக்கு போய் சிரிக்கிறான் லூசு பையன். என்ன பாண்டவர் கூட்டம் பன்னியோட வந்திருக்கு? ஏன் வந்திருக்குன்னா, ஒரு கழுத குட்டி டிவிஎஸ் குட்டி ஓட்டி வச்சு அதை பாக்குறதுக்கு. யாரை பார்த்து கல்லுக்குற? வேண்டாம், எனக்குள்ள தூங்கிக்கிட்டு இருக்க மிருகத்தை தட்டி எழுப்பிடாத. உனக்குள்ள தூங்கிட்டு இருக்கிற அதே மிருகம் தான் எனக்குள்ளேயும் தூங்கிட்டு இருக்கு. அநியாயமா அதை தட்டி எழுப்பிடாத, தாங்க மாட்டேன். டேய், என்கிட்ட வச்சுக்கிறாத, கடிச்சு சக்க சக்கையா கடிச்சு துப்பி. ஏமாமா அது என்ன மிருகம்? ஓங்கி அடிச்சா 1.5 டன் பைட்டு. சிங்கமா? ஏன்டா நக்கல் பண்ண மாட்டேன்? இந்த ராசி பலனை காலையிலே படிச்சிருந்தா உங்க கூட டீ சாப்பிடவே வந்திருக்க மாட்டேன். இந்த சனியம் பிடிச்சவனையும் கண்டிப்பா நான் தான் உனக்கு சனி, அதுவும் 7 நாடு சனி. ஏமாமா அது என்ன 7 நாடு? மிச்ச அரைநாடு யார்கிட்ட இருக்கு? மாமா கிட்ட தான். அதான் 1000 செலவு பண்ணி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இனிமேல் உங்க கூட சாவகாசம் வச்சுக்க கூடாதுடா. என் மைனஸ் பாயிண்ட்லயே கை வைக்கிறீங்க. உன்னை இருறா வச்சுக்கிறேன். உன்னை ஆள வச்சு தூக்குறேன்டா. போடா போ. நீயாவது 1000, நான் லட்சமா செலவு பண்ணி அவளை கரெக்ட் பண்ணி காட்டுறேன். நீ அங்க போடி, உன்னை பீரோக்குள்ள வச்சு மடக்கி மூடிடுவா. ஒழுங்கா வண்டியை மாத்திர ஆளுங்க. பாத்துறேன்டா. நட்டீனா டீ வேண்டாம், ஒண்ணுடா போடா. எட்டி வச்சு நான் மூச்சு வந்துரும். இந்த டென்ஷன்ல டீயா டீ. கவுத்து போட்ட பாண்டு மாதிரி மண்டையை வச்சுக்கிட்டு எல்லா பேச்சு பேசுறானுங்க பாரு. எத்தனை பிளாக்லயே சம்பளம் கொடுக்குறது? இந்த அப்படி 50 ரூபாய் ஏத்தி தான் கொடுக்கறது. ஏத்தி கொடுக்கறது, இறக்கி கொடுக்கறது. இங்க என்ன லாரியா ஓட்டிட்டு இருக்காங்க? பேசுறது சம்பளம் தானே. போ. முதலாளி கேட்டா உதப்பார். தீபாவளி வேற வருது. அது வாட்டுக்கு வந்துட்டு போகுது. உனக்கு என்ன? கொத்தனார் வேலை பார்த்துக்கிட்டு விரும்பாண்டி நீ கருப்பா இருந்தாலும் கலையா இருக்கடி. இப்படி என்ன மாமா என்ன இங்க எம்பிட்டு நேரம் ஆக்கிட்டு இருக்கா? எங்க போற? டேய், பி பிளாக்ல எல்லாம் பொம்பளை பிள்ளை நிறைய வேலை பார்க்குறா. கொடுத்துட்டு வரேன், போடா. சித்தால பத்தனி ஒரே இடத்துல உட்காந்துட வேண்டியது. எங்களுக்கும் பல வேலை இருக்கா இல்லையா? லேய்,
பாம்புடா பொம்பளை புள்ளைய புள்ள குட்டிய வீட்டுல விட்டு வந்துருக்கா. சீக்கிரம் போக வேணாமா? போடா வரேன். கடையா போட்டுடுவா மாமா. பய உள்ள இங்க வாங்கி அங்க கொடுக்கறதுக்கு எவ்வளவு அலையுது பாரு. இந்தா புடி 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 புடி. போ 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 போ. தீபாவளிக்கு போனஸ் தரேன் நீங்க. தீபாவளி போனஸ். பெரிய தாஜ்மஹாலை கட்டிட்டாங்க. தீபாவளி போனஸ். அதுல 50 ரூபா கமிஷன் எனக்கு கொடுக்கணும். ஞாபகம் வச்சுக்க. என் வீட்டுக்காரங்கிட்ட கொடுத்து விடுறேன். வச்சுக்க வச்சுக்க பத்திரமா வச்சுக்க. சை இளைய மூர்த்தி சீக்கிரம் ஓடியாடா. வாள் எத்தனை பேரு? 15 பேர் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோ. டேய் அச்சு வா. டேய் தொப்லா, டேய் மோர் முட்டை, வெட்டியா, முட்டைகோசு வாங்கடா. நீங்களா தனித்தனியாவா கூப்பிடுவாங்க? சொந்த காசை கொடுக்குறவங்க கூப்பிடுறான்டா. தேர் மாதிரி ஆடி அசைச்சு வர்றாங்க பாரு. ஐயையையே காசு பணம் குத்து மண்ணி நல்ல வாயை சம்பாதிக்க நார வாயை திங்கிறாங்க. இந்த வாரம் எல்லாருக்கும் ரெட்டை சம்பளம்டா. என் சாய் ஒரு சம்பளம் குவார்டருக்கு இன்னொரு சம்பளம் மேட்ருக்குடா. வாங்க வாங்க வாங்க. என் சாய் ஒரு சம்பளம் வாங்கையிலே நம்மள ஓட்டுவாங்க. இதுல ரெட்டை சம்பளம் ரெக்க கட்டியில பறப்பாங்க. கஷ்டப்பட்டு குடிக்கிறோம். உலகமே நம்மள ஜாலியா குடிக்கிறான்னு கிண்டல் பண்றாங்க. என்னடா அது? முட்டையில இருந்து மரம் முளைச்சிருக்கு. ஏற்கனவே முட்டையில இருந்து குஞ்சு வந்துச்சா, குஞ்சில இருந்து முட்டை வந்துச்சான்னு பட்டிமன்றம் நடத்துறாங்க ஊருக்கு ஊரு. இப்ப என்னன்னா முட்டையில இருந்து மரம் வளருது. என் மண்டையில இருந்து தான் முட்டியே வளர மாட்டேங்குது. எப்படி மரம் வளருது? சொல்லு. இதுக்கு ஒரு பட்டிமன்றம் வைப்பாங்கல்ல, அப்ப கேட்டுக்குருவோம். மரத்துக்கு தண்ணி ஊற்றுவோம். இது அச்சு. யாரா கதவை தட்டுறது? இது இந்த பக்கம் யாரா தட்டுறது? இது தொப்பலா. யாரா இருந்தா நேருக்கு நேரா வாங்கடா. இது மோடு முட்டை. இது வெட்டியா. ஐயோ அட பாவிகளா, ஏன்டா இப்படி கதவை தட்டுறீங்க? டேய் சரியான ஆளா இருந்தா நீ சீட்டை தூக்கிட்டு வரமா தூக்கிட்டு வரான். நாங்க தான் எல்லாருக்கும் பச்சை குத்தி பேர் வைப்போம். இவர் எங்களுக்கே வைக்கிறாராம். தொப்பலா போடுறா. போடு முட்டி. வாயில குத்துறா. வெட்டியா முட்டைகோசு. என்னடா கை தட்டி விளையாடுறீங்க என் கூட? மேஸ்திரி அதுலதான் வீட்டு நினைச்சா இதுலயுமா? எங்களுக்கு என்ன சம்பளம் போட்டு தர? என்னடா புதுசா இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்க? தலைக்கு ஒரு நாளைக்கு 420 ரூபா. அது ஒரு வேலை பாக்குறவங்களுக்கு. நாங்களே கம்பி கட்டுறோம், சென்ட்ரிங் போடுறோம், கட்டடம் கட்டி பூச்சி பூசுறோம். பில்டிங்ல கடைசியில எலக்ட்ரிஷியன் வேலை பாக்குறது நாங்க தான். ஒரு ஆளு சம்பளம் கொடுக்குற எப்படி மாமா? அப்ப ஆளினால் அழகராஜா இப்ப என்னதான் பண்ணலாங்கிற? டேய் சொல்ற. எங்களுக்கு ஒரு ஆள் சம்பளம் தான் தருவீங்கன்னா ஏதாவது ஒரு வேலை தான் செய்வோம். ஒவ்வொரு வேலைக்கு ஒவ்வொரு கூலி இருக்குல்ல, அதை கொடுங்க செய்யறோம். ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சோடனே பல கேள்வி கேட்கறது பாரு. டேய் தினம் இந்த பில்டிங்ல பப்பரப்பான்னு படுத்து தூங்குறீங்களே, அதுக்கு வாடகை யாரா கொடுப்பா? நாங்க பிளாட்பாரத்துல படுத்துட்டு கூட வேலை செய்வோம். இங்க எல்லாம் பிளாட்பாரத்துல படுத்தா டெங்கு காய்ச்சல் வந்து செத்து போவேன். சும்மா இருங்க மாமா, பொருள் எதுவும் காணா போயிடக்கூடாது தானே எங்களை தங்க வச்சிருக்கீங்க. அதுக்கு பேரு வாட்ச்மேன் வேலை. கரெக்டா மாப்ள. அதுக்கும் நீங்க தான் சம்பளம் கொடுக்கணும் தெரியும்ல. சொல்லும் போது எதுவும் கேட்கறது இல்ல. கேட்கறத செட்டில் பண்ணு. இருக்கிற வரைக்கும் அவ எனக்கு கிடைக்க மாட்டான். ஒரு முக்காப்புல கறியை வச்சுக்கிட்டு இந்த சவ்யம் படுத்துற பாடு தாங்க முடியலையே. உன்னை கொன்னுட்டாவது அவளை தூக்குறேன் பாரு. ஐயோ மாமா, வாடி கிளியோபாட்ரா ராணி வா வா. அவன் சரியில்ல, நீ இவனை புடிச்சி, இவன் சரியில்ல, நான் அவனை புடிச்சி. ரெண்டு பேரும் இங்க வந்து கட்டு போட்டு படுத்து கிடக்கீங்களே. காலுக்கு மட்டும் தான் வாடியன் சுவிட்டி, வாடியன் சுவிட்டி. நீ பயப்படுற மாதிரி எதுவுமே நடந்துடல. இருக்கிறதெல்லாம் பத்திரமா இருக்குடி. உனக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கி கொடுத்து அழகு பார்த்தனே. இப்ப போய் அந்த பிச்சைக்கார பயல பார்த்து அழுகுறியே அழுகுறியே. ஆமா, இவர் பெரிய அம்பானி பரம்பரை. அப்படியே அள்ளி குடுத்துட்டாரு. டேய் 6 மாசமா இவளுக்கு நான் ஆப்பாயிலும் அவுச்ச முத்தி வாங்கி கொடுத்து கரெக்ட் பண்ணா, நீ 5 நிமிஷத்துல முறுக்கு வாங்கி கொடுத்து இவள ஓமக்க திமிட்டியடா. நாசமா போறவனே. போடா முட்டாப்பளே. ஆப்பாயிலும் அவுச்ச முட்டை மாடா இப்ப முக்கியம். அன்னைக்கு பாப்பா ட்ரிங்க்ஸ் அடிக்கல சைட் டிஷ் இல்லைன்னு கதறிருச்சு. நான் தான் முறுக்கு வாங்கி கொடுத்து நறுக்குன்னு கரெக்ட் பண்ணேன். தெரிஞ்சுக்க. யோ சும்மா இருங்கயா.
நானே அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையா இப்ப அரசனுக்கு சரியாகுமா புருஷனுக்கு சரியாகுமான்னு தெரியாம கிடந்து தவிச்சிட்டு கிடக்க நீங்க வேற. என்ன இங்க சத்தம்? அமைதியா இருக்க மாட்டீங்களா? டாக்டர், நானே வாய்க்கால வெட்டுறதா வரப்ப வெட்டுறதான்னு தெரியாம கிடந்து தவிச்சிட்டு கிடக்க நீங்க வேற. இதோ பாருமா, வரப்பும் வெட்ட முடியாது, வாய்க்காலும் வெட்ட முடியாது, மடை உடைஞ்சு போச்சு. ஷூர் ஷூரா? போச்சுறோம் 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 போச்சுறோம். என்னம்மா யோசிக்கிற? ட்ரீட்மெண்ட் செலவு 2 லட்ச ரூபா இருக்கு, அதை கட்டிட்டு இந்த 2 டம்மி அழிச்சிட்டு போங்க. ஐயோ, இவன் டூப்ளிகேட் டாக்டர். இந்த ஆள் வசூல் ராஜா MBBS தான். இதுங்களுக்கு எங்க இருந்து நான் 2 லட்சம் கட்டுறது? டாக்டர், என்னம்மா? எதுக்கு அவனை கூப்பிடுற? இது உங்க ஓன் ஹாஸ்பிட்டலா? எஸ் ஆஃப் கோர்ஸ். ஆஹா, அப்ளிகேஷன் போடுறாளா? இன்னில இருந்து இது நம்ம ஹாஸ்பிட்டல். அப்படியா சொல்ற? ஐயோ, கொஞ்சம் கொஞ்சம் பேசாதடா, உன்னை நடுத்தருல விட்டுருவா. நர்ஸ் சார், இந்த 2 வெஸ்டையும் டிஸ்போஸ் பண்ணிடு. Okay, sir. எதுக்கு 2 மணி நேரம் கழிச்சே பண்ணு. வேஸ்ட். நானா காமம் உன் கண்ணை மறைத்ததா டாக்டர்? செவ்வாழை தோட்டத்தில் சீட்டாடும் குரங்கை கூட்டு போலாமா? மடை தானாக உடைந்ததா இல்லை நீங்கள் உடைத்தீர்களா டாக்டர்? என்ன அது? என்னப்பா மேகம் இருட்டிக்கிட்டு வர்றத பார்த்தா 10 நாளைக்கு மழை கொட்டும் போல இருக்கு. மாமா போய் வாயை கழுவு. 10 நாளைக்கு மழை பெஞ்சா நாங்க சோத்துக்கு என்ன சிங்கி அடிக்கிறது? என்னடா நடிக்கிறீங்க? உங்களுக்கு தான் ஆவுன்னா உதவி செய்யறதுக்கு சின்னமா வர்றாங்கல்ல, செய்யறாங்கல்ல, நாங்க தான் பாக்குறோம்ல. அவங்களே இப்பதான் திருந்திருக்காங்க. இவர் கூட சேர்ந்தா மறுபடியும் கெடுத்துல வச்சிருவாரு. வேலை முடிஞ்சா வீட்டுக்கு போகாம என்ன வெட்டி பேச்சு? வாங்கம்மா வாங்க. என்ன அஞ்சல, வேலை எல்லாம் முடிஞ்சுச்சா? இப்பதாம்மா முடிஞ்சுச்சு. என்ன அங்கிள், சிமெண்ட் மூட்டை இருக்கிற ரூம் எல்லாம் சேஃப்டியா மூடியாச்சா? அது வந்துமா முடியாச்சு. மிஸ்டர் தொப்லான் அவங்க கொஸ்டின் கேட்டது என்கிட்ட. பதில் யார் சொன்னா என்ன அங்கிள்? ஓ, அப்படிங்கறீங்களா? எங்க 3 மாசத்துக்கு முன்னாடி 2 டன் இரும்பு காணா போச்சு, அது எங்க போச்சு எப்படி போச்சுன்னு சொல்றா பார்க்கலாம். நான் ஏன் சொல்லணும்? அங்கிள், ஒண்ணுமே புரியல உலகத்துல, என்னமோ நடக்குது, மர்மமா இருக்கு. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.